அதாவது ராகுல் காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இன்று சிவசேனாவின் சஞ்சய் ராவுத், அதாவது உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, அந்த சஞ்சய் ராவுத் மற்றும் என்சிபி சுப்ரியா சுலே ஆகியோருடன் சேர்ந்து கூட்டாக இந்த செய்தியாளர்களை டெல்லியிலே சந்தித்தார். அப்போது மகாராஷ்டிர தேர்தல் குறித்து அவர் எழுப்பிய கேள்விகள் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கிறது. அதாவது அவர் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு 5 மாதங்களில் மட்டும் 39 லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டனர், புதிய வாக்காளர்கள் 39 லட்சம் பேர் எப்படி சேர்க்கப்பட்டார்கள் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கார். அதற்கு காரணம் என்னவென்றால் 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை அந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளர் எண்ணிக்கையே 32 லட்சம் தான். ஆனால் 5 மாதங்களில் எப்படி 39 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள், புதிய வாக்காளர்கள்? 5 ஆண்டுகளில் இல்லாத புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு 5 மாதங்களில் நடந்தது எப்படி, என்ன மாயாஜாலம் நடந்தது என்ற வகையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி நியாயமானதாக இருப்பதாக மற்ற கட்சி தலைவர்கள், அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று மற்றொன்று கேள்வி என்னவென்றால், அடல்ட் பாப்புலேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா, அதாவது வயதுக்கு வந்தோர் 18 வயதுக்கு மேல் இருப்பதுதான் வயதுக்கு வந்தோர், அவர்கள் தான் வாக்களிக்க முடியும். எனவே அடல்ட் பாப்புலேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா மொத்தமாக 9,54 லட்சம் பேர். ஆனால் மகாராஷ்டிராவின் வாக்காளர் எண்ணிக்கை என்று பார்த்தால் 9,70 லட்சம் பேர். அதாவது வாக்களிப்பு திறன் தகுதியுடையவர்களின் எண்ணிக்கையை விட வாக்களித்தோரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, வாக்காளர் பட்டியலில் உள்ளவரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுவும் நியாயமான கேள்வியாக இருக்கிறது என கூட்டணி கட்சியினர் அனைவருமே இந்த கேள்வியை சொல்லுகிறார்கள். என்றால் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் எண்ணிக்கை 9,54 லட்சம். ஆனால் ஓட்டர் பாப்புலேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா என்று பார்த்தால் 9,70 லட்சம். எப்படி இது சாத்தியம் என்ற வகையிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று அடுத்ததாக நீங்கள் பார்க்கும் பொழுது பல தொகுதிகளில் மகாராஷ்டிராவிலே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வித்தியாச வாக்குகளின் எண்ணிக்கையும் அந்த தொகுதிகளிலே புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருப்பது ஏதோ மோசடி நடந்திருக்கிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. இதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். பல தொகுதிகள், பாஜக வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பும் அவருடைய வெற்றி வித்தியாசம் ஒரே அளவில் இருப்பதாக அந்த ஐயத்தை கேட்டிருக்கிறார். அதே போன்று ஷிர்டி பகுதியில், மகாராஷ்டிராவின் ஷிர்டி பகுதியிலே ஒரே ஒரு கட்டிட முகவரியில் 70,000 வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். ஆனால் இது கடந்த 4 தினங்களுக்கு முன்னமே ராகுல் காந்தி எழுப்பிய போது அந்த மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரி 7,000 என்பது அதிகமாக சொல்கிறார், 3,000 வாக்காளர்கள் தான் இருந்தார்கள் என்ற வகையில் கூறுகிறார். ஆனால் 3,000 இருந்தாலும் ஒரே கட்டிட முகவரியில் 3,000 பேர் இருந்தது எப்படி என்ற மிகப்பெரிய கேள்வி ஐயம் அனைவருக்கும் வரும். ஆனால் அதில் மாணவர்கள், அது ஒரு ஹாஸ்டல், எனவே அங்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், இந்த முகவரியை பயன்படுத்தி அவர்கள் அடையாள அட்டை பெற்றார்கள் என்றெல்லாம் காரணங்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படியே இருந்தாலும் கூட 3,000 வாக்காளர்கள் ஒரே கட்டிடத்தில் எப்படி இருந்தார்கள், எப்படி சேர்ந்தார்கள் என்பது மிகப்பெரிய ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்பதில் சந்தேகமில்லை. அதே போன்று இந்த கேள்விகளுக்கெல்லாம், ராகுலின் இந்த கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தற்போது பதில் அளித்திருக்கிறது. பதில் என்ன அளித்திருக்கிறார் என்றால், தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் கட்சிகள் என்பவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். தற்போது ராகுல் காந்தியின் கேள்விகளை நாங்கள் பார்த்தோம். ராகுல் காந்தி என்று சொல்லாமல் அரசியல் கட்சிகளின் கேள்விகளை நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக இதற்கு உரிய பதில்கள் எழுத்துப்பூர்வமாக விரைவில் அளிப்போம் என ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் இதிலே பல சூட்சமங்கள் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு காரணம் என்றால், முதலில் இந்த 10 புள்ளிகளை நீங்கள் அடுத்தடுத்ததாக பார்த்து கொண்டே இருக்கலாம். 1, 2, 3 என்று நமது ஒளிப்பதிவாளர்கள் இப்பொழுது போடுவார்கள், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது என்ன சூட்சமம் என்றால், லோக்சபா தேர்தல், கடந்த லோக்சபா தேர்தலின் பொழுது, கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற லோக்சபா தேர்தலின் பொழுது மகாராஷ்டிராவிலே 48 இடங்கள் இருக்கின்றன. அதில் 30 இடங்களில் 48 இடங்களில் யாரும் எதிர்பாராத வகையிலே காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத் பவாரின் என்சிபி ஆகியவை இணைந்து 30 இடங்களில் வெற்றி பெற்றார். இது யாருமே எதிர்பாராத வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்த 5 மாதங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே 288 தொகுதி கொண்ட மகாராஷ்டிராவில் இந்த லோக்சபா தேர்தலில் அபார வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணி
வெறும் 49 இடங்களை தான் பெற முடிந்தது. பாஜக கூட்டணி மிக அபார வெற்றியை பெற்றது. யாரும் எதிர்பாராத வகையில் அபார வெற்றி, மிக அபார வெற்றி என்பார்கள், அந்த வெற்றியை பெற்றார்கள். இது எப்படி சாத்தியம்? 5 மாதங்களில் என்ன மாயம் நடந்தது என்ற கேள்வியை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தற்போது எழுப்புகிறார்கள். அதற்கு காரணமாக தான் இந்த 5 மாதங்களில் சேர்க்கப்பட்ட 39 லட்சம் புதிய வாக்காளர்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய சஞ்சய் ராவுத், இந்த 31 லட்சம் பேர் தற்போது டெல்லிக்கும் சென்று விட்டார்கள், டெல்லியில முடித்துக் கொண்டு அடுத்தது பீகாருக்கும் செல்ல போகிறார் என்ற வகையிலே இந்த மோசடி எல்லா இடத்திலும் நடக்கும் என்ற வகையில் அந்த தொனியிலே அவர் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார். ஆனால் ராகுல் காந்தி எழுப்பிய இந்த நியாயமான 5 கேள்விகளுக்கும் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் உரிய வகையிலே எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். என்றால் தேர்தல் ஆணையம் கடமைப்பட்டிருக்கிற இந்த கேள்வியை வெளிப்படையாக வெளியிலிருந்து பார்க்கும்போது நியாயமான கேள்வியாக தெரிகிறது. ஆனால் இந்த கேள்விக்கு உரிய பதில் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் அளிக்க வேண்டும். ராகுல் காந்தியும் தேர்தல் ஆணையம் லோக்சபா தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல், அதே போன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இரண்டையும் கொடுங்கள். புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் யார், எந்த முகவரில் இருந்தார்கள், அவர்கள் குறித்து நாங்கள் விசாரித்து தெரிந்து கொள்கிறோம் உண்மையில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை என்ற வகையில தேர்தல் ஆணையத்தின் ஒரு முறையீடும் செய்திருக்கிறார், எங்களுக்கு வேண்டுகோளும் வைத்திருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமாக விரைவில் பதிலளிக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். எது எப்படியோ ராகுல் எழுப்பிய கேள்விகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக தற்போது நெருப்பு போல் பரவி கொண்டிருக்கிறது தான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு பலரும் அந்த கேள்விகளை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள், கேள்வியை எழுப்பி வருகிறார்கள். இது நியாயமானது என சிலர் வைக்கிறார்கள், சிலர் கூறுகிறார்கள். பலர் கடும் எதிர்ப்பு, தோற்றதற்காக இப்படி கூறுகிறீர்கள் என கூறியிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாயிஸும் தற்போது அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியிலே நாளை தோற்கப் போகிறது காங்கிரஸ், எனவே அதற்கு ஒரு தோல்விக்கு காரணமாக தற்போதே இது போன்ற ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார்கள். தேவையின்றி நடந்து முடிந்த விஷயத்தை தற்போது மீண்டும் தேவையின்றி எழுப்புகிறார். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பதிலளித்து விட்டது, இருந்தாலும் மீண்டும் திட்டமிட்டு அந்த நாளைய தேர்தல் தோல்வியை மறைப்பதற்காக தற்போது இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் என பதிலடி கொடுத்துள்ளது பாஜக. எது எப்படி இருப்பினும் இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும் போது முழுமையான விவரம் நமக்கு தெரிய வரும். ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.